வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளும் வெற்றி உறுதிதான். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் தேர்தல் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விதமான இடங்களில் கருத்து கணிப்புகள் என்பது செய்தியாளர்கள் மூலமாகவோ பெருமிதத்தில் ஊடகங்கள் தளங்கள் மூலமாகவோ நிறுவனங்கள் மூலமாகவோ வெளியாகி கொண்டிருக்கும். இந்த ஒரு கருத்து கணிப்பில் தகவல்கள் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் பெரும்பான்மையை எட்டுகிறார்களா நம்மளுடைய முக்கிய புள்ளிகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் தமிழகத்தில் தற்பொழுது ஆளுங்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அவங்களுக்கான மெஜாரிட்டி அங்கே கிடைக்கிறதா எல்லா தொகுதியிலும் தமிழகத்தில் குறிப்பாக அப்படின்றது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவங்க குறி வச்சிருக்கிறது முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான தொகுதி தான் பார்த்திங்கன்னா குறி வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில். அந்த தொகுதிகள்லாம் அவங்களுக்கு வெற்றி வரணும் அப்படின்றதுக்காக தற்பொழுது தீவிரமாக இறங்கி வேலையை பார்த்தார் நம்மளுடைய மு.க.ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள். அது எந்தெந்த தொகுதிகள் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி, மத்திய சென்னை, மேலும் நீலகிரி, பெரும்பிதத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாத்திலுமே பார்த்திங்கன்னா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தொகுதிகள் திருவண்ணாமலை, மேலும் முக்கிய இடமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆரணி, தருமபுரி, ஈரோடு, தஞ்சாவூர், பொள்ளாச்சி, பெரம்பலூர், தேனி, கள்ளக்குறிச்சி, தென்காசி, இது போன்ற இடங்கள்லாம் கொஞ்சம் குறி வச்சு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினாங்க. ஓகேங்களா. அதனால் இந்த இடங்கள்லாம் மெஜாரிட்டி என்பது அதிகமாக வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கருத்துக்களாக இருக்கிறது. கருத்து கணிப்பின் மூலமாக இந்த இடங்கள்லாம் ஓகே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃபேவரபுளாக அமைந்திருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வின்னிங் ஸ்டேஜை தொடுவார்கள் நம்மளுடைய திமுகவினர்கள் அப்படின்றது அப்பட்டமாக தெரிகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால் தான் நமக்கு தெரியும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் உடனுக்குடன் தினசரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆளில் கொடுங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி.